ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வெந்தய சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் வந்து என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட். இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எப்படி இந்த சாதம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். வெந்தயத்தினுடைய வாசனை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா இறங்கிடணும். வெந்தயம் கருகிராமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 6 பல் போல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் நான் வந்து இடித்து சேர்த்துறேன். பூண்டு வந்து நாட்டு பூண்டுங்கிறதுனால 6 சேர்த்திருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4 சேர்த்திக்கோங்க. பூண்டு இஞ்சியும் நல்லா சலசலன்னு சவுண்டு வர்ற மாதிரி நல்லா வந்து வதங்கிடணும். வாசனை வந்து எண்ணெயில் இறங்கிடணும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொன்று சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 3 சின்னதான தக்காளி பழம், நாட்டுப்பழம் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை. சாதம் குக்கரில் வைக்கிறதுனால ஓரளவுக்கு வதங்கினா போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்தி வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சாதம் பண்ணுறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். தக்காளியோடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்தி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி சேர்த்திக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால முதல்ல தண்ணி சேர்த்துனோன்னா சில சமயம் சாதம் குழஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அரிசியை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துறேன். நீங்கள் வீட்டில் வந்து எந்த அரிசி அதுக்கு தகுந்த என்ன தண்ணி அளவு ஊற்றுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக கரிக்கணும். ஸோ உப்பு சரியாக இருக்குது. நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. இது வந்து வெந்துடட்டும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க. சில சமயம் அடியில் இருக்க ரைஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ மசாலா வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான இந்த வெந்தய சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.